அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 50. ஜனங்கள் எல்லாரும் கெட்டுப்போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்குமென்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் எங்களால் இயன்று வரைந்தும் ஜெபம் செய்து வருகிறோம். நீங்களும் இந்த திருப்பணி நன்றாக நடைபெறும்படியாக ஜெபம் செய்ய உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அருமையானவர்களே, இந்த சத்தியவசன நிகழ்ச்சியின் ஊடாக அநேகர் தொடப்படுகிறதை அறிந்து கேள்விப்பட்டு கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு உண்மையாகவே குட் ஃப்ரைடே, அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை என்பது. யோவான் 11ஆம் அதிகாரம் 50வது வாக்கியத்திலே பிரதான ஆசாரியனாகிய காய்பா சொன்னார், ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றார். அருமையானவர்களே, மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 31, மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21 41, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3-7, யோவான் 11ஆம் அதிகாரம் 48 53, ரோமர் 5ஆம் அதிகாரம் 12 13, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7 12, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9 11. இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பெரிய வெள்ளிக்கிழமையினுடைய அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, பெரிய வெள்ளிக்கிழமை என்பது கிறிஸ்தவத்திலே மிக முக்கியமான ஒரு நாளாகும். இதை குட் ஃப்ரைடே என்று அழைப்பார்கள். ஆண்டவராய் இயேசுவானவர் சிலுவையிலே மடிந்த நாள், அது பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது குட் ஃப்ரைடே என்று அழைக்கிறார்கள். நம்முடைய வீட்டிலே யாராவது மடிந்து போனால் அந்த மடிந்து போன தினத்தை நல்ல தினம் என்று யாரும் சொல்வதில்லை. ஆனால் என்னுடைய சிறு வயதிலே எனக்குள்ளே எழும்பின கேள்வி, ஆண்டவராகிய இயேசுவானவர் மனுமக்களுக்காக மடிந்தார், ஆனால் அந்த இறந்த நாளை நல்ல வெள்ளிக்கிழமை அல்லது பெரிய வெள்ளிக்கிழமை அல்லது குட் ஃப்ரைடே என்று அழைக்கிறார்களே என்று. காரணம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மரித்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது உலகத்திலே பூமியில் உள்ள மனு குலத்திற்கு ஏராளமான நன்மைகள் கிடைத்ததினாலே அதை கெட்ட வெள்ளிக்கிழமை என்று சொல்வதில்லை, அதை நல்ல வெள்ளிக்கிழமை அல்லது பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, ரோமர்கள் காலத்திலே சிலுவை மரணம் பயங்கரமான கொடூர மரணம். சிலுவை மரணத்தை யூத பெரியவர்கள் அதை சாபமாக எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசுவானவர் மடியும் வரையிலும் அந்த சிலுவை மரணத்தை குறித்து யாரும் கனம் பண்ணியதில்லை. ஆனால் ஆண்டவர் மடிந்த பிற்பாடு, அவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு சிலுவையானது மிக முக்கியமான ஒரு காரியமாய் மாறியது. சிலுவையை இன்றைக்கு ஆலயங்களிலே அல்லது மருத்துவமனைகளிலே அல்லது கிறிஸ்தவர்களுடைய கழுத்திலே அது அணிகலனாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சிலுவையிலே அவர் மடிந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த நன்மைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, திருமறையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே யோவான் 19:30 முடிந்தது என்று சொல்கிறார். முடிந்தது என்று சொன்னால் ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று பொருளாகும். ஆண்டவராய் இயேசுவானவர் ஐ எம் ஃபினிஷ்ட் என்று சொல்லவில்லை, இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொன்னார். அதாவது என்ன அர்த்தம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசுவானவர் அங்கே முடிந்தது என்கிற அந்த வார்த்தை ஆதிகால கிரேக்க மொழியிலே டெலஸ்டாய் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. யாராவது கடன் வாங்கியிருந்தால்
அந்த கடனை திருப்பி செலுத்தினால் அந்த டாக்குமெண்டிலே உண்மையாகவே அந்த ரெக்கார்டுகளிலே என்ன சொல்வார்கள் என்றால் டெலஸ்டாய் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் யுத்தத்துக்கு போய் ஜெயம் எடுத்த உடனே, ஜெயம் பெற்ற உடனே டெலஸ்டாய் என்று சொல்வார்கள். ஒரு ஓவியன் படம் வரைந்து முடிந்த உடனே, அதை பார்த்த உடனே சொல்வான் டெலஸ்டாய் என்று சொல்வார்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் தோல்வியின் அந்த குரலிலே முடிந்தது என்று சொல்லவில்லை. அவர் வெற்றியாக, யுத்தத்திலே ஜெயங்கொண்ட வெற்றியாகத்தான் அவர் முடிந்தது என்று சொல்கிறார். அதாவது கிரேக்க மொழியிலே டெலஸ்டாய் என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் மிகுந்த வல்லமை நிறைந்த தெய்வம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 1:20 தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ளே ஆமென்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சுமார் 380 தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறியிருக்கிறது. 1600 வாக்குத்தத்தங்கள் அந்த ஆண்டவராய் இயேசுவை பற்றிய காரியங்களெல்லாம் நிறைவேறியிருக்கிறது. அருமையானவர்களே, கிறிஸ்து சிலுவையிலே மடிந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கிற பலன்கள், ஆங்கிலத்திலே பெனிஃபிட்ஸ் என்று சொல்லலாம். முதலாவதாக ரோமர் நிருபம் 8:1-4 வரை மிக கவனமாய் வாசித்து பாருங்கள். அதில் ரோமருக்கு நிருபம் 8:2 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. அப்படியானால் ஆண்டவருடைய மரணம் நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் மரணம் நம்மை விடுதலையாக்கக்கூடியது. அதாவது கடன்பட்ட, அடிமைப்பட்ட நம்மை அவர் விலைக்கரையும் கொடுத்து அவர் மீட்டு இருக்கிறார். அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. கொலோசியர் நிருபத்திலே 2:15 பாருங்கள். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அருமையானவர்களே, ஒரு கணவர் தன்னுடைய ஆயுசு நாளின் பாதுகாப்புக்காக இன்சூரன்ஸ் கட்டினார். ஆனால் அந்த இன்சூரன்ஸ் கட்டி கொண்டிருக்கும் போதே மடிந்து விட்டார். அவருடைய மனைவிக்கு இன்சூரன்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆகவே அவள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி அல்லது கடிதம் எழுதி சொன்னார், என்னாலே இனி எந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் பணம் கட்ட முடியாது என்று சொன்னார்கள். அப்போது தான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் சொன்னார்கள், உங்களுடைய கணவன் கட்டினார், அவர் இறந்து போனதினாலே அந்த கெட்டிய அந்த சூழ்நிலை நிமித்தம் உங்களுக்கு நாங்கள் தான் பணம் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இதே போலத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் நம்மை விடுதலையாக்கக்கூடியதாக இருக்கிறது. பாவம் அல்லது எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் அந்த மரணம் விடுதலையாக்கிற்று என்று சொன்னேன். அதாவது பாவ மரணம் என்கிற அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று என்று சொன்னேன். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் மரணம் மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறது. அருமையானவர்களே, இந்நாட்களிலே உச்சக்கட்ட பயம் என்னவென்றால் மரணம்தான். எபிரேயர் நிருபம் 2:14-15 வரை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 2:15 பாருங்கள். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளவர்களாய் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் மரித்ததினாலே பாவம் என்கிற அதிலிருந்து விடுதலை பெற்றோம். இரண்டாவது, மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்றோம். பாவம் வந்தபோது தான் மரணம் வந்தது. இந்த காலங்களிலே உச்சக்கட்ட அடிமை என்னவென்றால் மரண பயம்தான். இயேசு மடிந்தபோது சீசர்கள் எல்லாரும் மரண பயத்திலே அறை வீட்டுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தைரியமாக அந்த ஆண்டவரை குறித்து அவர்கள் பேசினதை அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே பின்னாலே நாம் காண முடிகிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் மரித்ததினாலே மரண பயத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை பெற்றதினாலே ஆண்டவருக்காக மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஸ்தேவானுடைய மரணத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 7:55-60 வரை வாசித்து பாருங்கள். அவனை எல்லாரும் கல்லறிகிறார்கள், அவன் தொழுது கொள்கிறான். அவனை எல்லாரும் கல்லறிந்து கொள்ளுகிறார்கள்,
ஆனால் கல்லெறிந்து கொள்ளும்போது அந்த மனிதன் ஆண்டவராய் இயேசுவை போல இயேசுவின் மாதிரியாக அவன் ஜெபிக்கிறான். அவனை எல்லாரும் கல்லெறிந்து கொல்லும் பொழுது அவன் பரலோக தரிசனத்தை கண்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. அருமையானே, 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 55 56 57 வாசித்து பாருங்கள். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு தோத்திரம். ஆகவே பாவத்திலிருந்து அவருடைய மரணமை விடுதலை பண்ணிற்று. அதே சமயத்தில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணம் அங்கே மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணிற்று என்று சொன்னேன். அருமையானவர்களே, மூன்றாவதாக இன்னொரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். அது என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவின் மரணம் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சாத்தானின் வல்லமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தான் தான் தேவனுக்கும் மனுகுலத்துக்கு இடையில் உள்ள உறவை அவன் துண்டிக்கிறான், பிரிவினை ஏற்படுகிறான். இந்த சாத்தான் தான் மனுகுலத்து மக்களை பாவம் செய்ய தூண்டுகிறான். இந்த சாத்தானுடைய தந்திரம் என்ன? கண்டம்னேஷன், நம்மை அவன் குற்றப்படுத்துவான். இன்னொன்று என்ன? குற்ற மனசாட்சியை தருவான். இந்த 2 காரியங்கள் வருகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10 பாருங்கள். அங்கே அவன் குற்றம் சாட்டுகிறவன், அதே சமயத்தில் குற்ற மனசாட்சி என்று சொல்கிற அந்த கில்ட்டி கான்சியஸை தருகிறவன். அருமையானே, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்வடைந்து நாம் ஆண்டவரண்டிலே திரும்ப வைப்பார். ஆனால் பிசாசானவன் நம்மை கண்டம் பண்ணுகிறான், அதாவது கண்டனம் பண்ணுகிறான். அதே சமயத்திலே குற்ற மனசாட்சியை அவன் கொடுக்கிறவனாய் மாறிவிடுகிறான். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20 21 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். சாத்தானுடைய தந்திரம் என்ன? சின்ன காரியத்தை பெரிதாக்குவான், பெரிதான காரியத்தை அவன் சின்னதாக்குவான். பாவம் செய்தவர்களை பாவம் செய்யவில்லை என்று சொல்வான். அதே சமயத்தில் பாவம் செய்யாத மக்களை நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்று அந்த குற்ற மனசாட்சியை அவன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து அவருடைய மரணம் நம்மை விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய வல்லமை இந்த சாத்தானின் அதிகாரத்தை புறம்பே தள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை தருகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15 நீங்கள் வாசித்து பாருங்கள். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையில் வெற்றி சிறந்தார். சாத்தானை ஜெயிக்கிற அந்த வல்லமை கிறிஸ்துவின் மரணத்தினாலே கிடைத்தது. ஆகவே மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இயேசுவானவர் சிலுவையிலே மடிந்ததினாலே பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலை, 2வது மரண பயத்திலிருந்து விடுதலை, 3வதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாத்தானின் அதிகாரம், அதாவது குற்றம் சாட்டும் அந்த அதிகாரம் அல்லது குற்ற மனசாட்சியை கொடுக்கிற அதிகாரத்திலிருந்து அந்த சாத்தானின் வல்லமையை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தந்தார். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவரை அறியாத காலத்திலே அது சாத்தானை குறித்து மிகுந்த பயந்தவனாக நடுங்கினவனாக இருந்தேன். என்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கு சாத்தானின் கொடுக்கிற அந்த பயத்திலிருந்து மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் தந்தார். 4வதாக, சிலுவையின் மரணம் என்பது எல்லா மக்களும் உள்ளடக்கிய ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணுகிறது. ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன், he created a family including all races என்று சொல்லப்படுகிறது. பழைய காலங்களிலே யூதர்கள் மாத்திரம்தான் தேவ ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மடிந்ததினாலே, கிறிஸ்து ஜீவனை கொடுத்ததினாலே யூதர்கள் புறமக்கள் என்று சொல்லி எல்லா மக்களும் ஆண்டவருடைய அந்த வல்லமைக்குள்ளே நிறைந்து வாழக்கூடிய கிருபையை தந்தார். இன்றைக்கு திருச்சபை என்பது எல்லா இனத்தார், எல்லா மொழி பேசுகிற மக்கள், எல்லா கலாச்சாரத்தை உள்ளடக்கிய ஒரு பெரிய குடும்பமாக இன்றைக்கு இந்த திருச்சபை காணப்படுகிறது. எபேசியரின் புத்தகத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
2ஆம் அதிகாரம் 14-19 வரை வாசித்து பாருங்கள். பகையை சிலுவையினால் வென்று அதனாலே அங்கே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அப்படியானால் தேவனுக்கும் மனுமக்களுக்கு இடையிலே உள்ள உடைந்த உறவை அவர் ஒப்புரவாக்கினார். யூதர்களுக்கும் புறமக்களுக்கும் இடையிலே இருந்த பிரிவினையை அவர் உண்மையாகவே ஒப்புரவாக்கினார். ஆகவே 4ஆவதாக சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணமானது எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு அருமையான குடும்பமாக தேவன் நம்மை எழுப்புகிறார். ஆகவே இன்றைக்கு உலகத்திற்கிற எல்லா திருச்சபையை பாருங்கள். அந்த திருச்சபை எல்லாம் எல்லா மக்கள் நிறைந்த ஒரு திருச்சபையாக இருக்கிறது. கடந்த வருஷத்தில் ஒரு வெளி தேசத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த தேசத்தில் அந்த சபையில் போய் நான் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தால் எல்லா மொழி பேசுகிற மக்கள் அந்த சபையில் இருந்தார்கள். ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்கள் தங்கள் தாய்மொழியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடினார்கள். அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே சந்தோஷம் அடைந்தேன். ஏனென்று சொன்னால் இது பரலோகத்தை வெளிப்படுத்துகிறதாக அது காணப்படுகிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசு மடிந்ததினாலே அல்லது அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே என்ன லாபம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் திருமறையிலிருந்து 4 குறிப்புகளை சொன்னேன். முதலாவது, பாவ பிரமாணத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கிறார். 2வது, மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறார். 3ஆவதாக அவர் சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். 4ஆவதாக நம்மை எல்லாரையும் பிரிவினைகள் நீங்கி ஒரே குடும்பமாக மாறக்கூடிய ஒரு கிருபையை தருகிறார். அருமையானுள்ளே, ஒரு குடையின் கீழே எல்லா மக்களும் காணப்படக்கூடிய நிலையிலே நம்மை மாற்றுகிறார். அருமையாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, அநேக இடத்தில் கேட்பார்கள், ஆண்டவர் மடிந்ததினாலே எனக்கு என்ன லாபம்? ஆண்டவர் தன் ஜீவனை சிலுவையிலே அவர் இரத்தம் சிந்தினால் என்ன லாபம் என்று நீங்கள் கேட்கலாம். திருமறையிலிருந்து சொல்கிறேன், முதலாவது பாவ பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கிறார். பாவியாய் இருந்த என்னை அவருக்கு அர்ப்பணித்த போது பாவ பழக்கத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவித்து ரட்சிப்பின் நிச்சயத்தை தந்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு தருவார். 2ஆவதாக, மரண பயத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மரண பயம், இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்களை பார்ப்பீர்கள் என்றால் அநேகருக்கு விதவிதமான பயங்களிலே உச்சக்கட்ட பயம் மரண பயம். 3ஆவதாக, ஆண்டவராய் இயேசுவானவர் மடிந்ததினாலே சாத்தானின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். சாத்தானை ஜெயிக்கக்கூடிய சகல அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு முன்பாக எந்த சாத்தானுடைய வல்லமையோ தீமையின் வல்லமையோ நிற்க முடியாது. 4ஆவதாக, ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கும் போது அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் மடிந்த போது, இரத்த சிந்தின போது உலகமெங்கும் எல்லா மக்களும், எல்லா மொழி பேசுகிறவரும், எல்லா கலாச்சாரத்தை சார்ந்த மக்களும், எல்லா நாகரிகத்தை சார்ந்த மக்களும் ஒரே கொடையின் கீழே சபையிலே வரத்தக்கதான ஒரு கிருபையை ஆண்டவர் தருகிறார். அருமையானவர்களே, அப்படியானால் இயேசு சிலுவையிலே மடிந்ததினாலே பெனிஃபிட்ஸ் இல்லை என்று சொல்ல முடியாது. இயேசு சிலுவையிலே மடிந்ததினாலே நன்மைகள் இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த 4 நன்மைகளும் உண்டு என்பதை என் அனுபவத்திலிருந்து நான் அனுபவித்து கொண்டு இதை சொல்ல விரும்புகிறேன். ஆகவே ஆண்டவர் மடிந்ததினாலே இந்த 4 ஆசீர்வாதங்கள், பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு உண்டு. இந்த ஆண்டவருடைய பெனிஃபிட்ஸை பெற உங்களை தாழ்த்துங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் இருதயத்தின் கதவை திறந்து விடுங்கள். ஆண்டவரை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் இந்த 4 காரியங்களையும் தந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த வேளையிலே ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே அல்லது பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவரே, இந்த செய்தியை இவர்கள் மத்தியிலே சொல்ல எனக்கு பாக்கியம் கொடுத்தீர். கிறிஸ்துவாகிய நீர் சிலுவையிலே மடிந்ததினாலே எங்களுக்கு கிடைத்த 4 பெனிஃபிட்ஸ், ஆசீர்வாதங்கள், பலன்களை கற்றுக்கொண்டோம்.
ஆண்டவரே, எங்களை பாவ பிரமாணத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறீர், மரண பயத்திலிருந்து விடுவிக்கிறீர், சாத்தானின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுவிக்கிறீர். அது மாத்திரமல்லாமல் எங்களை திருச்சபையிலே ஒரே குடும்பமாய் மாற்றுகிறீர் என்கிற அந்த சத்தியத்தை அறிந்து உம்மை தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த 4 ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்று அனுபவிக்க பலந்தாரும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய கரம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.